முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத் அன்பு சம்பந்தமாக இன்று நாம் காலத்தின் தேவையை கருதி இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை பற்றி பேசாவிட்டால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழந்ததை போன்றிருப்பதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு என்றால் என்ன, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் வைக்கக்கூடிய மஹப்பத் என்பதனுடைய பொருள் என்ன, எந்தளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் மஹப்பத் வைக்க வேண்டும், நமது முன்னோர்களாகிய சஹாபாக்கள் எவ்வாறு மஹப்பத் வைத்தார்கள், இதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைப்பதால் உள்ள பிரயோஜனங்கள் என்ன, இதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பிருந்தால் அவைகளின் அடையாளங்கள் என்ன என்றெல்லாம் பெரியொரு தலைப்பிலே நாம் இன்று நமக்குள் பேசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை முஸ்லீம்கள் மாத்திரம் அன்பு வைக்க வேண்டுமா, அல்லது உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களும் அன்பு வைக்க வேண்டுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பினான். எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த குர்ஆன் இருக்கிறதே, இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், குர்ஆன் அகிலத்துக்கு உபதேசம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், குர்ஆன் திக்ருல் லில் ஆலமீன். இதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாக ஆக்கினோம். சகோதரர்களே, அல்லாஹ், குர்ஆன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மூணையும் அன்பு வைக்கக்கூடியவர்கள் தான் மனித சமூகம். முஸ்லிம் அல்ல, மனித சமூகமே அன்பு வைத்தது. முஸ்லீம்கள் விசேடமாக, முஃமின்கள் அதைவிட விசேஷமாக. இந்த அன்பிலே பலதரப்பட்ட படித்தரங்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்கள், முஹைரிக் என்ற யூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைத்தார். சகோதரர்களே, மனித படைப்பே இல்லாத ஒரு கல் பாறை, உஹது மலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்திலிருந்தே உஹது மலையை பார்த்தால் சொல்லுவார்கள், ஜபல் உஹத் யுஹிப்புனா வ நுஹிப்பு, உஹது மலை எங்களை அன்பு வைக்கிறது, நாங்கள் உஹது மலையை அன்பு வைக்கின்றோம். மலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சகோதரர்களே, மரங்கள் ரசூலுல்லாஹுவை அன்பு வைத்தது. மரங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைத்தது. ஈச்சம் குத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைத்தது. ஈச்சம் குத்தி அன்பால் அழுதது. மனிதன் அல்ல ஈச்சம் குத்தி. இவைகளை தனித்தனியாக நாம் எழுதலாம், பேசலாம். உலமாக்கள் தனித்தனியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, மதீனாவுடைய மண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைத்தது. மதீனாவில் வாழ்ந்த குதிரைகள், ஒட்டகங்கள், கழுதைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைத்தது. இவைகளெல்லாம் அன்பு வைக்க முடியுமாக இருந்தால் மனித சமூகம் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைக்க முடியாது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான்,
குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபியே சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹுவை நேசம் வைப்பவராக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசம் வைப்பார். வயக்ஃபிர் லகும் ذுனூபகும், உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பார். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எவ்வளோ அன்பு வைக்க வேண்டும்? ஒரு எல்லை இருக்கிறதா? எவ்வளோ அன்பு வைக்க வேண்டும்? நாம் மனைவியை விரும்புகிறோம், பிள்ளைகளை விரும்புகிறோம், வாப்பா உம்மாவை அன்பு வைக்கிறோம், சொத்து செல்வத்தை அன்பு வைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு ஒரு அளவு நிறுவை சொன்னார்களா அன்புக்கு? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم والذي نفسي بيده, சொன்னார்கள், என்னுடைய உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஈமானில் பூர்த்தியை அடைய முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி, உங்களுடைய வாப்பா உங்களுடைய பிள்ளைகளை விட என்னை அன்பு வைக்கும் வரை. அப்ப எங்கட வாப்பாவை விட நேசிக்கணும் யார? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கட பிள்ளையை விட அன்பு வைக்கணும் யார? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வைப்பவர்களுக்கு பேர் தான் முஃமின். ஹுப்புர் ரசூல், நபியுடைய ஹுப் இருக்கணும் கல்வில. சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பூர்த்தியான ஈமானை அடைய முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். சொன்னார்கள், உங்களுடைய வாப்பா உங்களுடைய பிள்ளை உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களை விட என்னை அன்பு வைக்காத வரை நீங்கள் பூர்த்தியான மூமினாக முடியாது. சகோதரர்களே, உலகத்தில் யாரோடு நாங்கள் இறக்கமோ அவரை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைக்கும் நாங்கள் மூமினாக இருந்தால் சரி. அதைவிட ஒரு கட்டம் மேல போய் அப்துல்லா பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்தோம். அப்பொழுது உமர் ரலியல்லாஹுடைய கையை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇ இல்லா மின் நஃப்ஸி, என்னுடைய உயிரை தவிர நீங்கள் எனது உயிருக்கு பிறகு மிக இரக்கமுள்ளவர்கள் நீங்கள் தான் யா ரசூலல்லாஹ். இதற்கு பிறகு என்னுடைய உயிருக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லியிருப்பார்கள்? லா லா, உமரே இல்லை. வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸிக், உன்னுடைய உயிரை விட என்னை அன்பு வைக்காதவரை நீ மூமினாக முடியாது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபஇன்னஹுல் ஆன் வல்லாஹி லஅன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை விட நான் உங்களை நேசம் வைக்கிறேன் என்றார்கள். அப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஆன யா உமர், இப்பதான் உமரே நீ என் மீது அன்பு வைத்தாய். கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வாறான பயான்களை செய்வது எதற்கு தெரியுமா? அன்பை கூட்டிக்கொள், மஹப்பத்தை கூட்டிக்கொள்ள. ரபியுல் அவ்வல் வந்தால் உலகமெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி பேசுவார்கள். ஏன் பேசுவது? நம்முடைய கல்விலே வேறவர்களுடைய அன்பை நாம் பூத்தி வைத்திருக்கிறோம். யாருடைய அன்பை எடுக்க வேண்டுமோ அவருடைய அன்பை எடுக்காமல் தேவையில்லாத அன்புகளை எல்லாம் கல்புகளுக்குள் பூத்தி வைத்திருக்கிறோம். சொல்லுவார்கள், நமது கல்விலே சின்ன வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை, அன்பை போட வேண்டும். நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம். அதனால தான் சின்ன வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி படித்துக் கொடுப்பது.
நாங்கள் அடிக்கடி பேசுவது, ஏன் நமது நாட்டிலே ஸ்ரீலங்காவிலே நமது முன்னோர்கள் நம்முடைய பெயர்களுக்கெல்லாம் முன்னால் முஹம்மது என்று ஏன் பெயர் வைத்தார்கள்? யாருடைய பெயரை பாருங்கள், பழையவர்கள் புதியவர்கள் தான் வைக்கிற பெயரே கருத்தே கிடையாது. நமது பழையவர்கள் எல்லோருமே நம்முடைய ஆண் பிள்ளைகளுடைய பெயருக்கு முன்னால் முஹம்மது. ஒரு ரபியுல் அவ்வலிலாவது இந்த மஹப்பத் அன்பை பற்றி பேசி பேசி கல்விலே அன்பை கூட்டவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விரும்பாவிட்டால், அன்பு வைக்காவிட்டால் சகோதரர்களே, ஒரு நாளும் மூமினாக முடியாது. ஒரு நாளும் மூமினாக முடியாது. அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப் 6வது வசனத்திலே சொல்கிறான், அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உயிர்களை விட உங்களுக்கு ஏற்றமானவர். அப்ப எங்கட உயிரை விட மேலானவர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கட மனைவி அல்ல, எங்கட பிள்ளை அல்ல, எங்கட வாப்பா அல்ல, எங்கட பிள்ளைகள் அல்ல, எங்கட பணம் அல்ல, எங்கட உயிரை விட. ஏனென்றால் ஒரு மனிதன் ஆக கடைசியாக ஆக கடைசி கட்ட இன்பம் தனது உயிரோடு தான். அனைத்தையும் இழப்பார், உயிரை இழக்க மாட்டார். அனைத்தையும் இழப்பார், உயிர் எழுப்பானா? சகோதரர்களே, உயிருக்கு மேலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து தௌபா 24வது வசனத்திலே, குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும். அல்லாஹ் சொல்கிறார், உங்களோட வாப்பாமார், உங்களோட பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய குடும்பம், நீங்க சம்பாதித்த செல்வம், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வீடுகள் எல்லாம். இந்த 8 அம்சம் மனிதனுக்கு ஆக விருப்பமானது. என்னென்ன? முதலாவது உங்களோட வாப்பா, இரண்டாவது உங்களோட பிள்ளைகள், மூன்றாவது உங்களோட சகோதரர்கள், நான்காவது மனைவிமார், ஐந்தாவது குடும்பம், ஆறாவது சம்பாதித்த சொத்து, ஏழாவது வியாபாரம், எட்டாவது மாளிகைகள். இந்த 8ம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலை விட உங்களுக்கு விருப்பமுள்ளதாக இருந்தால். எப்படி அல்லாஹ் சொல்றார்? இப்ப நீங்க அல்லாஹ் ரசூலை விட இந்த 8ஐயும் உட்படுத்திட்டீங்க. உங்களோட வாப்பாவை அன்பு வைக்கிறீங்க, உங்களோட மனைவியை, உங்களோட பிள்ளைகளை, சகோதரர்களை, உங்களோட சொத்துக்களை, வியாபாரத்தை. எதை விட? அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலை விட அன்பு வைத்தால் அல்லாஹ் சொல்றான், ஃபதரப்பசூ, அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பாருங்கள். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இல்லை. ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், தண்டனை வரும், எதிர்பாருங்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஒரு ஆயத்து போதும் எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அன்பு வைக்கும், எவ்வளவு அன்பு வைக்கணும் சகோதரர்களே. முதல் கட்டம், நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், ஒரு முஸ்லிமுடைய கல்வை வெட்டி பார்த்தால் 2 தான் இருக்கும். ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், அடுத்தது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இது ரெண்டுமே இருக்க முடியாது. ஒரு முஸ்லிமுடைய கல்ப் என்பது ஸ்பஞ்ச் அல்ல, போட்டதெல்லாம் உறிஞ்சு எடுப்பதற்கு. இன்று அவ்வாறு தான் மாறி இருக்கிறது. எதை போட்டாலும் உறிஞ்சு எடுக்கிறது. பாலை ஊத்தினாலும் உறிஞ்சுகிறது, மூத்திரத்தை ஊத்தினாலும் உறிஞ்சுகிறது. நம்முடைய கல்ப் இல்லை. நம்முடைய கல்ப் எந்த உறுதியானது என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இப்பொழுது. உதாரணமா, இப்பொழுது இஷாவுக்கு பிறகுள்ள நேரம் ஸ்ரீலங்காவிலே நாளை சுபகுக்கு மௌத்தாகிவிட்டார். நாளை ஃபஜ்ருக்கு ஒருவர் மௌத்தாகிவிட்டார் என்று வையுங்கள். ஃபஜ்ர் நேரம் இவருடைய கல்புக்குள் இருந்தது இவருடைய மனைவி, இவருடைய சொத்து, இவருடைய செல்வம், இதெல்லாம் கல்பில் இருக்குது. இவர் இந்த கவலையில தூங்கினார், அப்படியே மௌத்தா போயிட்டார். சரி, கபர்ல கொண்டு போய் வைத்ததோடு அல்லாஹ் என்ன சொல்றார்? இதா புஅசிர மா ஃபில் குபூர் وحصل ما في الصدور.
கபர்ல எழுப்பாட்டியதோடு அல்லாஹ் எதை பார்ப்பான்? உங்களோட நெஞ்சில் என்ன இருந்து, யார் இருந்தா? வேறொன்றும் பார்க்கறது இல்லையே சகோதரர்களே. காலையில் எழும்பி மாத்த இயலாதே, சிந்தனையை மாற்ற இயலுமா? யாருக்கு அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் கல்பில இல்லையோ அவங்களோட கல்புல வேற ஏதாவது இருக்கு, வியாபாரம், அரசியல், சொத்து, செல்வம். அதனால தான் இரவையில தூங்கும் பொழுதாவது கடைசியாக துவாவோட படுக்கிறது, துவாவோட தூங்குறது அதற்குத்தான். சரி, இவரை கொண்டு போய் கபர்ல வச்சாச்சு. கபர்ல அல்லாஹ் கல்பத்தான பார்க்க போறான். சரி, கபருக்குள்ள உள்ள கேள்விகள் ஒரு கேள்வி என்ன? மன் ரப்புக வமா தீனுக வமா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விடயத்தை என்ன சொல்றாய்? எந்த அளவு மஹப்பத் இருக்கணும் சகோதரர்களே, எவ்வளவு அன்பு வைக்கணும் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இந்த மனைவியை நினைக்கிறேனா ஒரு தடவையா 2 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கும். நான் இந்த பிள்ளையை நினைக்கிறேனா என் பிள்ளைக்கு மேலால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கணும். நான் என் கல்பை சகோதரர்களே சுத்தம் செய்யும். கல்புக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத்தை பூத்தோம். அல்லாஹ் சூரத்துல் தௌபா 120வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் மதீனா வாசிகளை பத்தி. மா கான லி அஹ்லில் மதீனதி வமன் ஹவுலஹும் மினல் அஅராப் أن يتخلفوا عن رسول الله ولا يرغبوا بأنفسهم عن نفسه. நபியை விட்டுட்டு நீங்க வேற ஆசை கல்புல வந்துடப்படாது உங்களுக்கு. சகோதரர்களே, உயிரை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசம் வைக்க வேண்டும். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உயிரை விட நேசம் வைப்பதால் உள்ள பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் என்ன? இப்ப எங்களை மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்திருப்பாங்களா? எங்களை விட விசேஷமானவங்க வாழ்ந்திருப்பாங்களா? எந்த அளவு விசேடமானவங்க வாழ்ந்தாங்கண்டா சகோதரர்களே, சொல்றாங்க ஒரு நாள் ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாரார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட வந்து அனஸ் ரலியல்லாஹு அந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்றாங்க. சொல்றார், யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸா, கியாமத் நாள் எப்போ வரும்? அவர் கேட்கிறார், கியாமத் எப்போ வரும்? இன்றைக்கு நாங்களும் இந்த கொரோனால அழியறதை பார்த்தா உலகம் அழிஞ்சிரும் போலதான் விளங்குது. அல்லாஹ்வோட தண்டனைன்றதை மறந்துடப்பட இன்னும் மிச்சம் பேர் அதை உணரல. அல்லாஹ்வோட தண்டனைன்றதை மறந்துடப்படாது. எப்படி ஆதுக்கு காற்று, சமூதுக்கு சத்தம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு கல்மழை பொழிந்ததோ அப்படியான ஒரு தண்டனை தான் இது அல்லாஹ். ஏனென்றால் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை ஒரேடி அழிக்க மாட்டான். என் நபியுடைய துஆ. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு சமூகத்தில் தண்டனை இறங்கி இருக்கு. இன்னும் முடியுது இல்லை தண்டனை. எல்லாரும் யோசிச்சாங்க இந்த தண்டனை முடிஞ்சு எப்படி முடிகிறது? எல்லாரும் தண்டனையை பரப்பக்கூடாது என்றுதான் முயற்சி செய்யறாங்களே தவிர இறங்கின தண்டனையை இல்லாமலாக்க ஒத்தட்ட முயற்சி. நாங்க எந்த அளவு மோசமான சமூகம் என்றா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை விட நாங்க மோசமானோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு தண்டனை இறங்க போகுது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, இறங்க போகுதுன்னு கப்பல் ஏறிட்டாங்க. அந்த சமூகம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? எல்லாருமே சேர்ந்து உடனே இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பித்தாங்க. எல்லாரும் சேர்ந்து. இன்னைக்கு நாங்க ஒரு 10 பேர், 100 பேர், 50 பேர் ஒவ்வொரு ஊர்ல அவ்வளவுதான் இருக்கிறோம். மற்றவங்க எல்லாம் தூங்குறாங்க. மற்றவெல்லாம் என்ன? தூக்கம். மற்றவனுக்கு இந்த சிந்தனையே இல்லை. உலகத்தில் அப்படி தண்டனை இறங்கி இருக்குது, ஐரோப்பாவில் இறங்கி இருக்குது, ஸ்பெயின்ல இவ்வளோ தூரமா போகுது, லண்டன்ல இவ்வளோ தூரமா போகுது, அமெரிக்கால இப்படி போகுது, ஸ்ரீலங்கால இப்படி வருது. சிந்தனையே இல்லை. அதே சாப்பாடு, அதே மியூசிக், அதே பாட்டு, எழும்புற சூரிய உதிச்சத்துக்கு பிறகு இந்த முசீபத் ஊர்ல இருக்கு. எதுவரைக்கும் ஊர் தலைவர்கள், சமூக தலைவர்கள் ஊரை ஒன்று சேர்த்து, ஊரை கூப்பிட்டு, ஊரை அழைத்து இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லு, தௌபா செய்ய சொல்லு. அல்லாஹ்வுடைய தண்டனை இது. இது மூமின்களுக்கு தான் சோதனை, பாவிகளுக்கு தண்டனை. இது பாவிகளுக்கு அல்லாஹ் இறக்கிக்கும் தண்டனை. மூமின் மௌத்தானா சொர்க்கம் அவனுக்கு. அவன் தொழுகையாளி, அவன் இபாதத்தாளி, அவன் பயப்பட மாட்டான். மூமின் எதற்கும் பயம் யாருக்கு? இந்த தொழுகை இல்லாத முனாஃபிக்குகளுக்கு, இந்த தொழுகை இல்லாத காஃபிர்களுக்கு.